ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ஏடிஎம் கார்டு உள்ளவர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். நாட்டில் உள்ள பல்வேறு அரசு மற்றும் தனியார் வங்கிகள் இப்போது தங்கள் ஏடிஎம்களிலிருந்து வங்கி சேவைகளை மிகவும் வசதியாகவும் எளிமையாகவும் மாற்றியுள்ளன. இதன் விளைவாக வாடிக்கையாளர்கள் இப்போது வங்கிக்கு வருகை தருவதை குறைத்துள்ளனர். இருப்பினும் இந்த ஏடிஎம் இயந்திரங்களை குறிவைத்து மோசடி மற்றும் ஏமாற்றும் சுழற்சி அதிகரித்து வருகிறது. டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் அதிகரித்த போதிலும் மக்கள் கையில் பண இருப்பிற்கு ஏடிஎம் இயந்திரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள். இதனாலேயே இன்றும் ஏடிஎம் இயந்திரங்களை குறிவைத்து மோசடி சம்பவங்கள் நடைபெற்று வருகின்றன. அது மட்டுமில்லாமல் இப்போதெல்லாம் ஏடிஎம் பின் எண்களை திருடுவது, மற்றவர்களிடமிருந்து பணம் எடுப்பது போன்ற மோசடி புகார்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து அடிக்கடி வருகின்றன. குறிப்பாக வயதானவர்களை குறிவைத்து இந்த மோசடி சீக்கிரம் நடைபெற்று வருகிறது. எனவே உங்கள் ஏடிஎம் பின் எண்ணை பாதுகாப்பாக வைத்திருப்பது முக்கியம். மோசடி செய்பவர்கள் உங்கள் ஏடிஎம் எண்ணை ஹேக் செய்ய இப்போதெல்லாம் பல்வேறு முறைகளை பயன்படுத்துகின்றனர். உங்கள் தரப்பில் ஒரு சிறிய தவறு கூட உங்கள் கணக்கில் பணத்தை முழுவதுமாக காலி செய்துவிடும். இதனால் பலரும் ஏடிஎம்மில் பணம் எடுத்த பிறகு கேன்சல் பட்டனை 2 முறை அழுத்துவார்கள். இதனால் மோசடி தடுக்கப்படும் என்ற பேச்சுகளும் வருகிறது. ஏடிஎம் இயந்திரங்களில் கேன்சல் பட்டனை 2 முறை அமுத்தினால் உங்களது பணமானது பாதுகாக்கப்படும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஏடிஎம்களில் உள்ள கேன்சல் பட்டன் பரிவர்த்தனைகள் கட்டைகளை ரத்து செய்ய மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த அறிவிப்பு ஹேக்கிங் அல்லது கார்டு ஸ்கிம்மிங் போன்ற மோசடிகளை ஒருபோதும் தடுக்காது என்று தெளிவாக கூறுகின்றது. மேலும் இந்த வழிகாட்டுதல்கள் இதுபோன்ற வதந்திகளை நம்புவதற்கு எதிராகவும் அறிவுறுத்தப்படுகிறது. ஏடிஎம் மோசடியை எவ்வாறு தடுப்பது என்றால், குறிப்பாக கார்டு ஸ்கிம்மிங், ஃபிஷிங் போன்ற கீபேட் டம்பரிங் ஆகிய குறிப்பிட்ட நிதி இழப்புகளுக்கு வழிவகுக்கும். இந்த சூழ்நிலையில் உங்கள் பணத்தை ஏடிஎம் பின்னையும் பாதுகாப்பாக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம். இந்த நிலையில் கார்டு ரீடரில் ஒரு ஸ்கிம்மிங் சாதனம் நிறுவப்பட்டிருக்கும். ஏடிஎம்மில் சந்தேகத்துக்கிடமான சாதனத்தை கண்டால் அந்த ஏடிஎம்மை பயன்படுத்த வேண்டாம். உடனடியாக வங்கிக்கு தெரிவிக்கவும்.